வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமேசான் அஃபிலியேட் புரோகிராமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, அமேசான் அஃபிலியேட் புரோகிராம்ல இருக்கிற என்னென்ன கண்ட்ரி சப்போர்ட் ஆகும், எவ்வளோ கமிஷன்ஸ், தென் எப்படி பேமெண்ட்டு, தென் எப்படி குக்கீஸ் வேலிடிட்டி. ஸோ, இது யார் யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிளாகர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். உங்களுக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு பிசினஸ். இந்த அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் பத்தி நீங்களும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல வந்து யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாகர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், தென் யூடியூபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், தென் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யார்ட்டையா வந்து வெப்சைட் இல்லை அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு இந்த அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, மெக்சிகோ, பிரேசில், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டாலி, நெதர்லாந்து, ஸ்வீடன், போலாந்து, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ இந்த எல்லா கண்ட்ரீஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரி இந்தியாலையும் அவைலபிளாக தான் இருக்குது. கமிஷன் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும். லைக் இப்போ நீங்கள் பியூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5%, கிச்சன் ஃபர்னிச்சர் அவுட்டோர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6%, தென் கிராசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6%, தென் பேபி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6%, மொபைல் ஆக்சசரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4%, தென் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1%, அதர் கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5%. ஸோ அந்த மாதிரி தென் வந்து ஐஃபோன் மாடல்ஸ்க்குலாம் வந்து 0% கொடுக்குறாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லாமே 0% தான் கமிஷன். இதில் கமிஷன் எதுவும் கிடையாது. இது எல்லாமே வந்து அப்டேட்டட் ஆனது 2025ல தரது. சரியா? ஸோ வந்து நீங்கள் இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M36ல வந்து 5% தராங்க. தென் OnePlus 13 Nord 4 12 CE4ல வந்து 0.5% தராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பெய்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து ₹100 வந்து உங்களோட லிங்க் மூலிமா வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ₹100 பவுண்டி ஃபீயாக வந்து கிடைக்கும். primevideo.comல வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பவுண்டி ஃபீ ₹100 கிடைக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கணும். அமேசான் பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹200 கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் வந்து கமிஷன் கிடைக்குது, எப்படிலாம் நம்ம வந்து உள்ளே போகலான்றது ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ப்ரைம் மியூசிக் பெய்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து உங்கள் லிங்க் மூலிமா யாராவது ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ₹100 வந்து கிடைக்கும். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட் வந்து உங்கள் டேஷ்போர்டு, உங்கள் அஃபிலியேட் டேஷ்போர்டில் இருக்கும். இப்போ இந்த மந்த் ஜனவரியில் நீங்கள் எல்லாமே ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மார்ச்ல தான் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க்லேயோ உங்களுக்கு செக் மூலியமாவோ உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா உங்களோட அஃபிலியேட் டேஷ்போர்டில் நீங்கள் மினிமம் வந்து ₹1000 ஆச்சு ஏர்ன் பண்ணி வச்சிருக்கணும். இல்லை உங்களுக்கு செக் மூலயமா வேணும் அப்படின்னா உங்களுக்கு ₹2500 நீங்கள் மினிமம் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கணும். சரி, நீங்கள் அப்படி ஏர்ன் பண்ணலை, உங்களுக்கு இன்னும் அவ்வளோ அமௌண்ட் ரீச் ஆகலை, உங்களுக்கு அந்த பேமெண்ட் வர வரைக்கும் உங்களோட பேமெண்ட் வந்து அப்படியே ஹோல்டே பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்தோடனையும் உங்களோட பேங்க் மூலியமாவோ இல்லை உங்களோட செக் மூலியமாவோ போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த 60 டேஸ் ஏன் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் கஸ்டமர் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுக்கும் அதை வந்து கரெக்டாக அந்த கஸ்டமர் வாங்குறாங்களா இல்லையான்றதை கரெக்டாக முடிவு பண்ணி 60 டேஸ்க்குள்ளே எப்படி இருந்தாலும் அவங்களோட வேலிடிட்டியும் முடிஞ்சிடும். அவங்க ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கமிஷனை வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. குக்கீஸ் வேலிடிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து அதை வந்து அமேசான் ப்ரோக்ராம் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்றது. சப்போஸ் உங்களோட லிங்க்கை வெறுமனே கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கும். உங்கள் லிங்க் மூலியமாக கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து கார்ட்டில் வந்து போட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் 90 டேஸ் வரைக்கும் அது வந்து ஞாபகம் வச்சுக்கும். இந்த குக்கீஸ் வேலிடிட்டி வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வேறுபடும். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டரில் வந்து நீங்கள் கேட்கலாம். லைக் அமேசான் அசோசியேட் ஹெல்ப் சென்டர்னு இருக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ கான்டாக்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து லாகின் பண்ணி அப்புறம் கோ டு ஹெல்ப்பை கிளிக் பண்ணி தென் கான்டாக்ட் அஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கொஷினை வந்து சென்ட் பண்ணலாம். தென் இமெயில் நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் கால் பண்ணி பண்ணுறது தென் லைவ் சேட் பண்ணுறதுலாம் கிடையாது.
ஸோ மோஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் இமெயில் இல்லைனா ஹெல்ப் சென்டர் மூலிமா நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.